சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -8 கடந்த காலத்தின் கிசுகிசுக்கள் மறைக்கப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றனவா? அகஸ்னியின் இறுதித் தோல்வியை தொடர்ந்து வரப்பட்டி அமைதியான ஒரு காலகட்டத்தை அனுபவித்தது. சிவராமனின் விழிப்புணர்வின் கீழ் கிராம மக்கள் பாதுகாப்பு மற்றும் செழிப்பை உணர்ந்தனர். இருப்பினும் தாங்கள் அடைந்த அமைதி கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் அச்சுறுத்தப்படலாம் என்பதை சிவராமன் அறிந்திருந்தார். ஒரு நாள் கிராமத்தின் புனித தோப்பை பராமரிக்கும் போது சிவராமன் ஒரு பழைய மரத்தின் வேர்களுக்கு அடியில் மறைந்திருக்கும் ஒரு பழங்கால வானிலையால் பாதிக்கப்பட்ட சுருளை கண்டுபிடித்தார். ஒரு தொன்மையான எழுத்தில் எழுதப்பட்ட அந்தச் சுருள் ஒரு மங்கலான மாய சக்தியுடன் துடிப்பது போல் தோன்றியது. அந்தச் சுருளில் வரப்பட்டியின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய முக்கிய அறிவு இருப்பதை சிவராமன் உணர்ந்தார். சிவராமன் தனது நெருங்கிய கூட்டாளிகளான ரவி, மீனா, கார்த்திக் மற்றும் அனிகா ஆகியோரை சேகரித்து சுருளின் உள்ளடக்கங்களை கவனமாக புரிந்துகொண்டார். அது மறக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனத்தை பற்றிச் சொன்னது. சமநிலை காப்பாளர் வெளிப்புற அச்சுறுத்தல்களை மட்டுமல்ல, அவர்கள் பராமரிக்க மிகவும் போராடிய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய உள் அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்வதை பற்றி பேசியது. தீர்க்கதரிசனத்தின்படி அகஸ்னியின் இருண்ட செல்வாக்கின் எச்சங்கள் நீடித்தன. அவை தூய்மையான இதயங்களை கூட சிதைக்கும் திறன் கொண்டவை. இந்த எச்சங்கள் நிலம் முழுவதும் சிதறிக்கிடந்தன, அதிகார இடங்களில் மறைக்கப்பட்டன. கையாளப்படாவிட்டால் அவை குழப்பம் மற்றும் அழிவின் புதிய அமைப்பில் ஒன்றிணையக்கூடும். தீர்க்கதரிசனம் தூய்மையின் இதயம் என்று அழைக்கப்படும் ஒரு மர்மமான கலைப்பொருளையும் குறிப்பிட்டுள்ளது. இது இந்த எச்சங்களை சுத்தப்படுத்தி நீடித்த அமைதியை உறுதி செய்யும். இந்த கலைப்பொருள் வடக்கே வெகு தொலைவில் உள்ள ஒரு கோவிலில் மறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது பண்டைய பாதுகாவலர்களால் பாதுகாக்கப்படுகிறது. தங்கள் வீட்டை பாதுகாக்க தீர்மானித்த சிவராமனும் அவரது நண்பர்களும் தூய்மையின் இதயத்தை கண்டுபிடிக்க ஒரு புதிய தேடலை தொடங்கினர். அவர்கள் அடர்ந்த காடுகள் வழியாகவும் பொங்கி எழும் ஆறுகள் வழியாகவும் பனி மூடிய மலைகள் வழியாகவும் பயணித்தனர். வழியில் ஏராளமான சவால்களை எதிர்கொண்டனர். ஒரு தொலைதூர காட்டில் அவர்களின் நோக்கங்களையும் தகுதியையும் சோதித்த வன காவலர்களின் ஒரு பழங்குடியினரை அவர்கள் சந்தித்தனர். ஆரம்பத்தில் சந்தேகப்பட்ட பாதுகாவலர்கள் சமநிலைக்கு தங்கள் அர்ப்பணிப்பை நிரூபிக்க அவர்களை சவால் செய்தனர். தைரியம் மற்றும் ஞானத்தின் செயல்கள் மூலம் சிவராமனும் அவரது நண்பர்களும் தங்கள் நம்பிக்கையை பெற்றனர் மற்றும் இருண்ட எச்சங்களின் இருப்பிடங்கள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை கற்றுக்கொண்டனர். அவர்கள் மேலும் பயணிக்கும்போது ஒரு பரந்த பாலைவனத்தை அடைந்தனர். அங்கு அவர்கள் கடுமையான வெப்பத்தையும் துரோக மணல் புயல்களையும் எதிர்கொண்டனர். அந்த பாலைவனம் நாடோடி துறவிகளின் குழுவிற்கு தாயகமாக இருந்தது. அவர்கள் கோயிலின் இருப்பிடம் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள் பற்றிய இரகசிய துப்புகளை வழங்கினர். அவர்களின் பயணம் பண்டைய இடிபாடுகளின் வரிசையில் தொடர்ந்தது. அங்கு அவர்கள் கோவிலை ஊடுருவும் நபர்களிடமிருந்து பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட பொறிகளையும் புதிர்களையும் சந்தித்தனர். அவர்களின் ஒருங்கிணைந்த அறிவு மற்றும் திறன்களை பயன்படுத்தி அவர்கள் இந்த சவால்களை கடந்து ஒவ்வொரு அடியிலும் வலுவாகவும் ஒற்றுமையாகவும் வளர்ந்தனர். இறுதியாக அவர்கள் தூய்மையின் இதயத்தின் கோவிலை அடைந்தனர். ஒரு மலையில் செதுக்கப்பட்ட ஒரு கம்பீரமான அமைப்பான கோயில் பண்டைய மந்திரத்தின் ஒளியை பரப்பியது. இந்த கலைப்பொருள் அவர்களின் பணிக்கு முக்கியமானது என்பதை அறிந்து அவர்கள் நெருங்கும்போது சிவராமனுக்கு ஒரு பயபக்தி உணர்வு ஏற்பட்டது. கோயிலுக்குள் தூய்மையின் இதயத்தை கண்டார்கள். அது ஒரு உள் ஒளியுடன் ஒளிரும் ஒரு படிகம். சிவராமன் அதை தொட கை நீட்டியபோது ஒரு பாதுகாப்பு ஆவி தோன்றியது. அவர் தனது தகுதியை நிரூபிக்க சவால் விடுத்தார். தூய்மை மற்றும் சமநிலையின் உருவகமான ஆவி சிவராமனின் உறுதியையும் ஞானத்தையும் தைரியத்தையும் சோதித்தது. தனது அனுபவங்களையும் தனது கூட்டாளிகளின் வலிமையையும் பயன்படுத்தி சிவராமன் ஆவியின் சோதனைகளை கடந்து சென்றார்.
தூய்மையின் இதயம் அவரது தொடுதலுக்கு பதிலளித்தது. அதன் ஒளி தீவிரமடைந்து ஒளியின் தாயத்து மற்றும் சமநிலையின் படிகத்தின் சக்தியுடன் இணைந்தது. தூய்மையின் இதயத்தை அவர்கள் வைத்திருந்ததால் அவர்கள் வரப்பட்டிக்கு திரும்பினர். வழியில் அவர்கள் இருளின் எச்சங்களின் இருப்பிடங்களை தேடினர். இதயத்தின் சக்தியை பயன்படுத்தி ஒவ்வொரு தளத்தையும் சுத்திகரித்தனர். செயல்முறை கடினமானது மற்றும் ஆபத்தானது, ஆனால் அவர்களின் உறுதி ஒருபோதும் அசையவில்லை. வரப்பட்டியில் திரும்பிய சிவராமன் தூய்மையின் இதயத்தை பயன்படுத்தி ஒரு இறுதி சடங்கைச் செய்தார். கிராமத்தை எந்த நீடித்த இருண்ட செல்வாக்கிலிருந்தும் சுத்திகரித்தார். கிராம மக்கள் கூடினர். இதயத்தின் பிரகாசமான ஒளி அவர்களின் வீட்டைச் சூழ்ந்திருப்பதைக் கண்டு நீடித்த அமைதியையும் நல்லிணக்கத்தையும் உறுதி செய்தனர். சடங்கு முடிந்ததும் சிவராமன் ஆழ்ந்த நிறைவை உணர்ந்தார். சமநிலை பாதுகாப்பாக இருந்தது, மேலும் இருண்ட எச்சங்கள் இனி அச்சுறுத்தலாக இல்லை. கிராமம் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தில் வெடித்தது. அவர்களின் தலைவர் மற்றும் அவரது கூட்டாளிகளின் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு நன்றி தெரிவித்தது. தொடர்ந்து வந்த நாட்களில் வரப்பட்டி சமநிலை மற்றும் நல்லிணக்க கொள்கைகளால் வழிநடத்தப்பட்டு தொடர்ந்து செழித்து வளர்ந்தார். சமநிலையின் பாதுகாவலராக சிவராமன் விழிப்புடன் இருந்தார். எப்போதும் தனது வீட்டையும் மக்களையும் பாதுகாக்க தயாராக இருந்தார். அகஸ்னியின் துரோகம், அந்தி சக்திக்கு எதிரான போர் மற்றும் தூய்மையின் இதயத்திற்கான தேடல் ஆகியவற்றின் கதை புகழ்பெற்றதாக மாறியது. எதிர்கால சந்ததியினரை ஊக்கப்படுத்தியது. ஒளியின் தாயத்து, சமநிலையின் படிகம் மற்றும் தூய்மையின் இதயம் ஆகியவை அவற்றின் நீடித்த ஆவியின் அடையாளங்களாகவும், ஒற்றுமை, தைரியம் மற்றும் அனைத்து உயிர்களையும் நிலைநிறுத்தும் நுட்பமான சமநிலையின் சான்றாகவும் இருந்தன. அதனால் வரப்பட்டி செழித்து வளர்ந்தது. எப்போதும் மாறிவரும் உலகில் நம்பிக்கை மற்றும் மீள்தன்மையின் கலங்கரை விளக்கமாக, ஒளி, இருள் மற்றும் அவற்றுக்கிடையேயான சமநிலையின் கொள்கைகளால் என்றென்றும் வழிநடத்தப்பட்டது. சிவராமனின் விழிப்புடன் கூடிய தலைமையின் கீழ் வரப்பட்டியில் அமைதியும் செழிப்பும் ஆட்சி செய்தன. கிராம மக்கள் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் எதிர்கொண்ட சோதனைகளால் அவர்களின் ஒற்றுமை அசைக்கப்படவில்லை. இருப்பினும் சிவராமன் ஒரு நீடித்த நிழலை உணர்ந்தார், முடிக்கப்படாத வேலையை குறிக்கும் ஒரு நுட்பமான அமைதியின்மை. ஒரு மாலை, புனித தோப்பின் விளிம்பில் நடந்து செல்லும்போது சிவராமன் ஒரு வயதான பெண்ணைச் சந்தித்தார். அவள் முகத்தில் வயது மற்றும் துக்கம் நிறைந்திருந்தது. அவளுடைய கண்கள் அறிவின் ஆழத்தை கொண்டிருந்தன. அவள் தன்னை தொலைதூர நாட்டிலிருந்து வந்த ஒரு ஞானி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாள். சிவராமன், சமநிலையின் காவலர், காமாட்சி தொடங்கினாள். அவசரத்துடன் அவள் குரல், நீ போராடிய அமைதி மீண்டும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. கடந்த காலத்தின் நிழல்கள் இன்னும் நீடிக்கின்றன, மேலும் ஒரு சக்திவாய்ந்த சக்தி அவர்களை சுரண்ட முயல்கிறது. சிவராமன் உன்னிப்பாக கேட்டான். அவன் இதயம் கவலையால் கனத்தது. நீ என்ன சக்தியை பற்றி பேசுகிறாய், காமாட்சி? காமாட்சியின் கண்கள் அவளுடைய செய்தியின் எடையால் இருண்டன. அகஸ்னியின் சக்தியின் ஒரு எச்சம், நிழல் இராச்சியம் என்ற ஒரு மறைக்கப்பட்ட இராச்சியத்தில் வேரூன்றியுள்ளது. இந்த எச்சம் வளர்ந்து வருகிறது, இருளில் வசிப்பவர்களின் பயத்தையும் துக்கத்தையும் உண்கிறது. கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அது மீண்டும் சமநிலையை சவால் செய்ய எழும். தனது வீட்டை பாதுகாக்க தீர்மானித்த சிவராமன் தனது நெருங்கிய கூட்டாளிகளான ரவி, மீனா, கார்த்திக் மற்றும் அனிகா ஆகியோரை சேகரித்து நிலைமையை விளக்கினார். அச்சுறுத்தலின் தீவிரத்தை புரிந்துகொண்டு நிழல் இராச்சியத்திற்கான இந்த முக்கியமான தேடலில் தன்னுடன் சேர அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். காமாட்சியை வழிகாட்டியாக கொண்டு அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கினர். நிழல் இராச்சியத்திற்கான பாதை ஆபத்து மற்றும் ஏமாற்றத்தால் நிறைந்ததாக இருந்தது. அவர்களை இருண்ட காடுகள் வழியாகவும், துரோக சதுப்பு நிலங்கள் வழியாகவும், மறக்கப்பட்ட மலைத்தொடரின் மையப்பகுதியிலும் அழைத்துச் சென்றது. ஒவ்வொரு அடியும் அவர்களின் உறுதியையும் ஒற்றுமையையும் சோதித்தது. இருண்ட காடுகளில் நிழல் இராச்சியத்தின் செல்வாக்கால் அவர்கள் உருக்குலைந்த உயிரினங்களை எதிர்கொண்டனர்.
ஒரு காலத்தில் காட்டில் அமைதியாக வாழ்ந்த இந்த உயிரினங்கள் பயங்கரமான மிருகங்களாக சிதைக்கப்பட்டன. சிவராமனும் அவரது நண்பர்களும் துணிச்சலுடன் போராடி ஒளியின் தாயத்து மற்றும் தூய்மையின் இதயத்தின் சக்தியை பயன்படுத்தி சுத்தப்படுத்தி குணப்படுத்தினர். சதுப்பு நிலங்களை கடக்கும்போது அவர்களை வழிதவறச் செய்ய வடிவமைக்கப்பட்ட மாயைகள் மற்றும் ஏமாற்றுதல்களை எதிர்கொண்டனர். காமாட்சியின் ஞானமும் சிவராமனின் உறுதியும் இந்த சோதனைகளின் மூலம் அவர்களை வழிநடத்தி மாயைகளை பார்க்கவும் அவர்களின் பாதையில் உண்மையாக இருக்கவும் உதவியது. மறக்கப்பட்ட மலைத்தொடரின் மையத்தில் இருளில் மூடப்பட்ட ஒரு நுழைவாயிலான நிழல் சாம்ராஜ்யத்தின் நுழைவாயிலை கண்டுபிடித்தனர். காமாட்சி வாயிலை திறக்க ஒரு சடங்கைச் செய்தார், மேலும் அவர்கள் உள்ளே நுழைந்து ஒளியும் நிழலும் ஒரு நிலையான போராட்டத்தில் பின்னி பிணைந்த ஒரு மண்டலத்திற்குள் நுழைந்தனர். நிழல் சாம்ராஜ்யம் பயங்கரமான அழகு மற்றும் ஆழமான ஆபத்து நிறைந்த இடமாக இருந்தது. நிலப்பரப்பு மாறி மாறி மாறியது, உள்ளே நுழைந்தவர்களின் அச்சங்களையும் துக்கங்களையும் பிரதிபலிக்கிறது. சிவராமனும் அவரது நண்பர்களும் இந்த மாறிவரும் நிலப்பரப்பில் செல்ல அவர்களின் தைரியத்தையும் அவர்களின் பிணைப்புகளின் வலிமையையும் நம்பியிருக்க வேண்டியிருந்தது. நிழல் சாம்ராஜ்யத்திற்குள் ஆழமாக நிழல் சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்படும் ஒரு சக்திவாய்ந்த நிறுவனமான இருண்ட எச்சத்தின் மூலத்தை அவர்கள் சந்தித்தனர். அகஸ்னியின் நீடித்த சக்தியின் வெளிப்பாடான அந்த பேய் தீய எண்ணம் மற்றும் விரக்தியின் ஒளியை வெளிப்படுத்தியது. நீ என்னை வெல்ல முடியாது என்று நிழல் பேய் சீறிப்பாய்ந்தது. அதன் குரல் எண்ணற்ற ஆன்மாக்களின் வேதனையுடன் எதிரொலித்தது. உன் ஆழ்ந்த அச்சங்கள் மற்றும் துக்கங்களின் உருவகம் நான். உன்னையும் உன் உலகத்தையும் நான் விழுங்குவேன். சிவராமன் தனது உறுதியுடன் முன்னேறினார். நாங்கள் முன்பு இருளை எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்கள் வீட்டை அச்சுறுத்த நாங்கள் உன்னை விடமாட்டோம். நிழல் பேய் உடனான போர் கடுமையானதாகவும் இடைவிடாததாகவும் இருந்தது. அந்த பேய் இருண்ட சக்தியின் அலைகளை கட்டவிழ்த்து சிவராமனையும் அவரது கூட்டாளிகளையும் மூழ்கடிக்க முயன்றது. தாக்குதல்களை எதிர்கொள்ள சிவராமன் ஒளியின் தாயத்தையும் தூய்மையின் இதயத்தையும் பயன்படுத்தி இணக்கமான ஆற்றலின் தடையை உருவாக்கியது. ரவி, மீனா, கார்த்திக் மற்றும் அனிகா ஆகியோர் துணிச்சலுடன் போராடினர். அவர்களின் ஒற்றுமையும் வலிமையும் சிவராமனின் முயற்சிகளை வலுப்படுத்தின. அவர்கள் தங்கள் திறமைகளை அவருக்கு ஆதரவாக பயன்படுத்தினர். அவர் பேயை தாக்குவதற்கான திறப்புகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கினர். அவர்களின் கூட்டு முயற்சிகள் இருந்தபோதிலும் நிழல் கோழையின் சக்தி வெல்ல முடியாததாக தோன்றியது. அது அவர்களின் அச்சங்களையும் சந்தேகங்களையும் ஊட்டி கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் வலுவடைந்து வந்தது. அலையை திருப்ப ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை சிவராமன் அறிந்திருந்தார். தனது உள் வலிமையையும் சமநிலையின் போதனைகளையும் பயன்படுத்தி அவர்கள் தங்கள் சொந்த அச்சங்களையும் துக்கங்களையும் எதிர்கொள்ள வேண்டும். அவற்றை தழுவி அவற்றை வலிமையின் ஆதாரமாக மாற்ற வேண்டும் என்பதை சிவராமன் உணர்ந்தார். அவர் தனது நண்பர்களை அணுகி அதையே செய்ய ஊக்குவித்தார். ஒன்றாக அவர்கள் தங்கள் ஆழ்ந்த பயங்களையும் துக்கங்களையும் எதிர்கொண்டனர். ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பையும் நம்பிக்கையையும் பயன்படுத்தி இந்த இருண்ட உணர்ச்சிகளை ஒளியாக மாற்றினர். அவர்களின் ஒற்றுமையின் சக்தியும் அவர்களுக்குள் இருக்கும் சமநிலையும் வெளிப்புறமாக பரவி இணக்கமான ஆற்றலின் சுழலை உருவாக்கியது. இந்த தூய்மையான உருமாறும் சக்தியை தாங்க முடியாத நிழல் கோழை பலவீனமடையத் தொடங்கியது. அதன் வடிவம் மினுமினுத்து அலைபாய்ந்தது. அதன் இருண்ட ஆற்றல் சிதறியது. ஒரு இறுதி குவிந்த முயற்சியால் சிவராமன் அவர்களின் ஒற்றுமையின் முழு சக்தியையும் கட்டவிழ்த்து கதிரியக்க ஒளியின் வெடிப்பில் கோழையைச் சூழ்ந்தார். நிழல் கோழை ஒரு இறுதி வேதனையான அலறலை வெளியிட்டு பின்னர் ஒன்றுமில்லாமல் கரைந்தது. அகஸ்னியின் சக்தியின் இருண்ட எச்சங்கள் இறுதியாக அழிக்கப்பட்டு சமநிலை மீட்டெடுக்கப்பட்டது. ஒளி தணிந்ததும் சிவராமனும் அவரது நண்பர்களும் வெற்றி பெற்றனர். அவர்களின் இதயங்கள் ஆழ்ந்த அமைதி மற்றும் நிறைவின் உணர்வால் நிரம்பியிருந்தன. நிழல் சாம்ராஜ்யம் மாறத் தொடங்கியது. அதன் இருண்ட முறுக்கப்பட்ட நிலப்பரப்பு அமைதியான அழகு மற்றும் நல்லிணக்கத்தின் இடமாக மாறியது.
காமாட்சி சிவராமனை அணுகினார். அவள் கண்கள் நன்றியால் நிறைந்தன. நீ அதை செய்து விட்டாய் சிவராமன். சமநிலை மீண்டும் ஒருமுறை பாதுகாப்பானது. கடந்த கால நிழல்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளன. அவர்களின் பணி முடிந்ததும் அவர்கள் வரப்பட்டிக்கு திரும்பினர். கிராமவாசிகள் அவர்களை இருகரம் நீட்டி வரவேற்றனர். சிவராமன் மீதான அவர்களின் நம்பிக்கை எப்போதும் இல்லாத அளவுக்கு வலிமையானது. அவர்கள் அடைந்த அமைதி அவர்களின் ஒற்றுமை மற்றும் சமநிலையின் வலிமையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது என்பதை அறிந்து அவர்கள் தங்கள் வெற்றியை கொண்டாடினர். அடுத்தடுத்த நாட்களில் வரப்பட்டி தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. நல்லிணக்கம் மற்றும் சமநிலையின் கொள்கைகளால் வழிநடத்தப்பட்டது. சமநிலையின் பாதுகாவலராக சிவராமன் விழிப்புடன் இருந்தார். எப்போதும் தனது வீட்டையும் மக்களையும் பாதுகாக்க தயாராக இருந்தார். அகாசினியின் துரோகம், நிழல் கோழைக்கு எதிரான போர் மற்றும் நிழல் சாம்ராஜ்யத்திற்கான தேடல் ஆகியவற்றின் கதை காலத்தால் அழியாத புராணக்கதையாக மாறியது. வருங்கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளித்தது. ஒளியின் தாயத்து, தூய்மையின் இதயம் மற்றும் சமநிலையின் போதனைகள் அவற்றின் நீடித்த ஆவியின் அடையாளங்களாகவும் ஒற்றுமை, தைரியம் மற்றும் அனைத்து உயிர்களையும் நிலைநிறுத்தும் நுட்பமான சமநிலையின் சான்றாகவும் இருந்தன. அதனால் வரப்பட்டி செழித்து வளர்ந்தது. எப்போதும் மாறிவரும் உலகில் நம்பிக்கை மற்றும் மீள்தன்மையின் கலங்கரை விளக்கமாக, ஒளி, இருள் மற்றும் அவற்றுக்கிடையேயான சமநிலையின் கொள்கைகளால் என்றென்றும் வழிநடத்தப்பட்டது. சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -9 தொடரும்.